துளசி வேம்பு கண்டிஸ்ட் எழுதிங்க. கண்டிஸ்ட் ஓமளிப்புக்கான இலை. துளசி வேம்பு மா இலை கற்பூரவள்ளி கொய்யா இலை இது அஞ்சையும் வந்து நம்ம வெள்ளிக்கிழமை வாக்கில் பிடுங்கி இது 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 5 இலை, இது 5 இலை, இல்லை 5 இலை 5 இலை பிடுங்கி வெள்ளை துணியில் கட்டி நம்ம வீட்டுக்கு முன்னாலேயோ இல்லை வீட்டுக்குள்ளேயே தொங்க விட்டோம்னா கண்டிஸ்ட் ஓமளிப்பு அந்த மனிதர்கள் கூடிய அந்த நச்சுப்புல் இது எல்லாம் விளக்கும். நச்சு பார்வை ஆமாம் வாசல் நிலையில் கட்டிக்கலாம். வாசல் நிலம் இருக்குல்ல, நிலையில் கட்டிக்கிட்டோம்னாலே கண்டிஸ்ட் ஓமளிப்பு நச்சு பார்வை இதெல்லாம் விளைக்கிறோம். இந்த இலை இந்த 5 இலையும் இல்லை வெள்ளிக்கிழமை ஒரு இடம் கட்டினா அவ்வளோதான். வாட்டுக்கு அது வெள்ளை துணியில் சுத்தமான வெள்ளை துணியில் முடிஞ்சு வச்சாலே இந்த இதெல்லாம் விளையும். கண்டிஸ்ட் ஓமளிப்பு எழுதிக்கலாம். வாசப்படி இல்லாட்டி உள்ளோட வச்சுக்கலாம். இதில் நல்லா 5ஐயும் காய வச்சு பொடி பண்ணி கூட நம்ம தாயத்திலோட அடைச்சிக்கலாம். தாயத்தில் அடைச்சி போட்டாலே கண்டிஸ்ட்லாம் போயிடும். வீட்டில் கட்டணும்னா துணியில் கட்டுங்க. நம்ம உடம்புல அணியணும்னா இதை பூரா காய வச்சு பவுடர் பண்ணி தாயத்தில் ஏதாவது ஒரு இதில் போட்டுக்கிட்டாலே ஓமளிப்பு கண்டிஸ்ட்டு நமக்கு வராது. நச்சு பார்வை எதிரியுடைய எல்லாத்துக்கும் காய வச்சு பவுடர் பண்ணி தாயத்தில் போட்டுக்கணும். தாயத்தில் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். வேப்ப மருந்து இந்த இருக்குல்ல, கொய்யா இலை இது நச்சுப்பல் நச்சு பார்வை தாயத்தில் கூட போட்டுக்கலாம். வீட்டில் வேணால் வீட்டில் வச்சுக்கோங்க. கடையில்னா கடையிலையும் வச்சுக்கலாம். இது நம்ம உடம்புல போடணும்னா பவுடர் பண்ணி தாயத்தில் போட்டுக்கலாம். எதை மாற்ற ஆமாம் அது ரொம்ப நொறுங்குச்சுன்னா மாற்றிட்டு புதுசாக வச்சுக்கலாம். ஒரு 6 மாதத்துக்கு இருக்கும். அது 6-7 மாதம் கூட இருக்குது. 7 மாதம். அதுக்கப்புறம் புதுசாக திரும்ப வெள்ளிக்கிழமை வாக்கில் அதே மாதிரி பிடிங்கி வச்சுக்கலாம். அதுக்கு நேரம் காலம் இல்லை. அப்படி இல்லை வெள்ளிக்கிழமை நைட்டில் எடுக்கக்கூடாது. காலையில் எடுக்கிறது நல்லது. காலையில் காலை காலை டைம் ஒரு 7 மணி 7 மணி அப்படியே பார்த்து வெள்ளிக்கிழமை அழைச்சிருவோமா? நல்லது.